ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய கெட்டி தயிர் 1/2 கப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன், சின்னதா 1/2 லெமன் ஜூஸ், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது வேணான்னா விட்டுறலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நான் வீட்டில் பண்ண கரம் மசாலாவில் பண்ணுறேன். இது பன்னீர் டிக்காக்கு, சிக்கன் டிக்காக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா என்னோட கரம் மசாலா ரெசிபி செக் பண்ணுங்கள். இப்போ பன்னீர் இந்த மாதிரி க்யூப் சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. இதை இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கியூபாக வெட்டி போட்டுக்கோங்க. இன்னும் வேற கலர் குடமிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண மேரினேஷனை ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு சைடுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு கை அளவுக்கு புதினா இலை, ஒரு கை கொத்தமல்லி இலை, ஒரு 3-4 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகா, சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, லெமன் ஜூஸ் மீடியம் சைஸ் லெமன் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ 1/2 கப் தயிரை கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சட்னி ரெடி. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பன்னீர் மேரினேஷனை எடுத்து இந்த மாதிரி ஸ்கியூவர் ஸ்டிக்கில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை தோசைக்கல்லில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸ்கியூவர் ஸ்டிக்கில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தோசைக்கல்லையே வச்சிடலாம். இப்போ ஒரு கிரில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவிக்கோங்க. இதில் ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக்காக எடுத்து வச்சு மீடியம் ஹீட்டில் வேக வைங்க. மீடியம் ஹீட்டில் தான் வச்சு செய்யணும். ரொம்ப ஃப்ளேம் வச்சா கருகிரும். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து மெதுவாக இதை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு 1 நிமிஷம் வேக விடணும். இதே மாதிரி எல்லா சைடும் திருப்பி வச்சு வேக வைக்கணும். பாருங்க, எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். செம டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.